அனைவருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நம்ம நாட்டு பாட்டை ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் இன்னொரு கண்ட்ரியோட பிரசிடென்ட், சம்படி லைக் ரஷ்யன் பிரசிடென்ட் அண்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட், அவங்க ஸ்டெப் போட்டால் எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தா அதெல்லாம் நடக்காத காரியம். அந்த நடக்காத காரியத்துக்கு நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதில் வீடியோ தயார் பண்ணி ரசிக்கிறோம். இது நான் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. 2 பேர் இருக்காரு. அவர் ரொம்ப கோவத்துல கத்திட்டு ரொம்ப ஆக்ரகமா பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. பட் அது நடக்காத காரியம். அதுக்கு தான் நான் ஏஐ ரிசார்ட் பண்ணணும். அவர் தான் ஒருத்தர் நம்ம சித்ரா மேடம் சிங்கர், இன்னொருத்தர் ஏஎம் ரத்னம் சார். ஏன்னா அவர் கோபமா பார்க்கறதுனா இது வரைக்கும் பார்க்கல. அவர் கோபமே வராது. அவர் வந்தாலும் அவர் காமிக்க மாட்டாங்க. ரொம்ப சாந்தமூர்த்தியா இருப்பாரு. அவர் ஏஎம் ரத்னம் இஸ் ஹீரோ ஆஃப் த மூவி. அவருக்கு தான் நான் சக்சஸ் ஆண்டவனை வேடிக்கிறேன். ரத்னம் காரு, ஆல் த பெஸ்ட் சார். திஸ் movie is going to be a hit and I'll be the most happy person for you. இப்போ நீங்க கேளுங்க, என்ன கேட்டீங்க சார்? ஒரு படம் நடக்கும்போது உழைக்கிறது அது ஒரு பக்கம், படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பாடல் வெளியீட்டுக்கும் ஒட்டுமொத்த இசைக்கலைஞர்களை பாடகர்களை கூட்டிட்டு ஹைதராபாத்ல, சென்னையில எல்லா இடத்துலயும் பாட வச்சு மக்களை மகிழ்விக்கணும். அதே நேரத்துல இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்க போடுற உழைப்பின் பின்னாடி இருக்கிற ரகசியம் சார்? ரகசியம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம பாடல்கள் எல்லாம் இன்னும் நல்ல பேர் சம்பாதிக்கணும் அப்படி ஒரு ஆசையோடு இருக்காங்க. அவர் இப்போ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதனாலதான் நான் எப்பவுமே ஆஸ்பிரன்ஸ் கூட ஒர்க் பண்றது ரீசன் என்னன்னா, அவர் ஃபுல் லைஃப் கொடுத்து வேலை செய்வாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் நம்ம கைக்கு நம்ம சிக்க மாட்டாங்க. நம்ம சத்யராஜ் சார் மாதிரி தான் அவரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். அவர் எவ்வளவு பேர் சம்பாதிச்சாலும் கூட இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாம் பிளஸ் பண்றதுக்காக வருவாரு. ஸோ இந்த எக்ஸெப்ஷன், தேங்க்யூ சார், இந்த எக்ஸெப்ஷன்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டா செலிபிரிட்டிஸ் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அவர் எல்லா இடத்துக்கு வரமாட்டார் ஈஸியா. ஸோ நான் எப்பவுமே நியூ கமர்ஸ் கூட வேலை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, என்னோட லாபத்துக்காக. அவர் எங்க கூப்பிட்டா வருவாரு. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரும்போது அவர் ஒரிஜினல் சாங் எப்படி இன்ட்ரெஸ்டோட பாடினாங்களோ அதே மாதிரி பாடுவார். அதுக்காக தான் நான் அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பேன். இதுல நம்ம குரு பாலச்சந்திர சார் தான். இப்ப நீங்க சொன்னீங்க மரகதமணி கீரவாணின்னு சொல்றீங்க. அப்ப எல்லாம் இன்டர்நெட் கிடையாது. சார் சொன்னாங்க, பாலச்சந்திர சார், மரகதமணி கீரவாணி தான் உங்க பேரு, இதுல மரகதமணி தமிழ் மாதிரி சவுண்டிங் இருக்கு, ஸோ அது வச்சுக்கலாம், கீரவாணி மறந்துடுன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, நான் பண்ணிட்டேன். அப்போ எல்லாம் இன்டர்நெட் இல்லை. இப்போ இன்டர்நெட் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. அவர் தான் இவரு தான் அவருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ அந்த கன்ஃபியூஷன் இல்லை. பட் எது இருந்தாலும் அந்த பேரை வச்சு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்றதுக்கு பாலச்சந்திர சார் wherever he is, he'll be in my heart. இன்னொரு விஷயம், ரொம்ப நாள் முன்னாடி 28 years முன்னாடி ஏபி முரளியன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்காரு சென்னையில. அந்த ஸ்டூடியோல கொண்டாட்டம் என்ற படத்துக்காக KS ரவிக்குமார் சார் ரெக்கார்டிங் நடக்கிறது. அவர் வந்தார். KS ரவிக்குமார் வந்துட்டு ஏதோ ஒரு டாபிக் வந்தது, இந்த சவுண்ட் நல்லா வரலையே, அந்த சவுண்ட் நல்லா வரணும் டாபிக் வந்தது. அப்போ மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பத்தி ஒரு டாபிக் வந்தது. அவர் சொன்னாரு, ரீசெண்டா நான் ஒரு ஆல்பம் லண்டன் அனுப்பணும், நல்ல மிக்சிங் பண்ணி அனுப்பலைங்களே. ஆனா லண்டன் பெரிய பேர் தானே. நான் நிறைய பேர் லண்டன், கனடா, இங்கெல்லாம் US போய் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல ரெக்கார்ட் பண்ணுவாரு சென்னையில, அங்க மிக்சிங் பண்ணுவாரு. அந்த ஆல்பம் எடுத்துட்டு வந்தா எல்லாம் பிளாண்ட் ஆயிருக்கே, ஒண்ணுமே சத்தம் வரலையே, சத்தம் வர வேண்டிய இடத்துல சத்தம் வரலையே. அவர் சொன்னாரு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல எது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி இருக்கும், பிளாண்ட் ஆயிருக்கும். ஏன்னா அங்க ஃபாரினர்ஸ் வருவாரு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பண்ணுவாரு. அதுல நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு பாருங்க, எவ்வளவு உப்பு காரம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி தான் வேணும். அப்ப அவர் கல்சாமியில இப்படி காமிச்சாரு. எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பீட் கொடுக்குறீங்க, டிக் டிக் சக் டிக் 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 சக் டிக் 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 சா, அப்புறம் ஒரு பீட் வரணும்.
அது அவங்க எல்லாம் ஃபிளாட் பண்ணிட்டு ரெட் பல்ப் எரியுது, அதான் அப்படி டெக்னிக்கலா பண்ணக்கூடாது. இங்க வந்து வெடிக்குது, இங்க ஸ்பீக்கர் போடும், அப்படியெல்லாம் நினைச்சு அவர் ஃபிளாட் பண்ணிடுறாரு. அப்படி பண்ணக்கூடாது சொல்லி அவர் கன்சோல் மேல கை வச்சு காமிச்சார் ரவிக்குமார். டிக்கி டிக்கி சிக்கி டிக்கி சிக்கி இப்படி பண்றாரு. அந்த ஃபேடல் வந்து மேல தூக்குறாரு, அது உடைஞ்சு போயிடுமோன்னு பயம் வருது. பட் அப்படி பண்ணாதான் நமக்கு எல்லாம் நம்ம எஃபெக்டே வரும்னு சொல்றாரு. ஸோ அந்த எஃபெக்ட் இந்த படத்துல நான் கொடுத்திருக்கேன். ஏன்னா இவர் பவர் ஸ்டார் பவர் கேடான்னு சொல்லுவார். அந்த பவர் வெளியில வரணும்னா அந்த மாதிரி மிக்சிங் பண்ணாதான் நமக்கு எல்லாம் டெக்னிக்காலிட்டி பார்க்க கூடாது, அது எல்லாம் வேற விஷயம். நமக்கு இங்க பவர் தான் வேணும், ஒன்லி பவர், அந்த எஃபெக்ட் தான் வேணும். அந்த எண்ணத்தோடு நான் ஒர்க் பண்ண படம் இது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் நல்லா பண்ணீங்களா சொல்றாரு. நல்லா பண்றது ஒரு விஷயம், நல்லா பண்ண விழுந்த ஒரு விஷயம். ஸோ அதுதான் டைரக்டர். ஒரு கை நல்லா பண்றது, நல்லா பண்ண விழுது இன்னொரு கை, ரெண்டு கை சேர்த்தாதான் கைத்தட்டல் வரும், சத்தமே வரும். ஜோதி, தேங்க்யூ ஃபார் allowing me to do whatever I wanted to do. ஸோ இந்த படம் நல்லா சக்சஸ் ஆகி நம்ம ரத்னம் சாருக்கு நல்ல பேரு, நம்ம பணம் கூட எடுத்துட்டு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. கவலைப்படாதீங்க, இனிமே எல்லாமே சக்சஸ் ஆகும். ஏன்னா இது வந்து வெயிட் பண்ணிருக்கு பாருங்க 5 வருஷம். அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும்னு எழுதியிருக்கு. எல்லாமே விதின்னீங்கல்ல, அதுதான். அப்புறம் நீங்க வந்து விஜயோட 3 படம், அஜித்தோட 3 படம் சொன்னீங்க. நான் கூட ஒரே வருஷத்துல 3 படம் பண்ணி கொடுத்தேன். முதல்ல நட்புக்காக தமிழ்ல பண்ணோம், தெலுங்குல இமீடியட்டா சார் பண்ணாரு. கோசம் படையப்பையில ஜோதி நாங்களும் டிஸ்கஷன்ல இருந்தோம். தெலுங்கு படையப்ப தெலுங்கு நான் பண்ண கண்டினியூஸா ஒரே ரோல 3 படம். அதாவது அந்த காலங்கள்லாம் மறக்க முடியாது. ஆக்சுவலா நட்புக்காக பண்றதுக்கு நாங்க வேற சப்ஜெக்ட் தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஜோதி வந்து சொல்லும் போது ஒரு லைன் சொன்னாப்புல, இது வந்து என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, என்னோட டைப் ஆஃப் ஃபிலிமா இருக்கு, நான் இந்த மாதிரி எமோஷனல் டிராமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன், அது மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி அதுக்கப்புறமா அவர் அந்த படத்துல ஃபர்ஸ்ட் படத்துலயே கதை ஜோதி கிருஷ்ணான்னு போடுற அளவுக்கு பெருசா வளர்ந்தாரு. அதோட நான் விடல. அதுக்கப்புறம் படையப்பா அந்த என்னுடைய எல்லா கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் டிஸ்கஷனுக்கு கூட வருவாரு. படையப்பாலையும் அவருடைய பங்கு இருக்கு. அந்த அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது அது நரசிம்மாவா தெலுங்குல போச்சு அப்பாவுக்கு. ஸோ அந்த காலங்கள் வேற, இப்போ வந்து காலங்கள் மாறி இருக்கும்போது இந்த அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதை வச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண ஜோதி கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நீ மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணுவேன். அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, லைன் மாறன்ட்டு. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, இப்போ குழந்தை பிறந்துருச்சு, இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாமே சேஞ்ச் தான். ஸோ நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஜோதி இனிமே பிரகாசமா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ஏஎம் ரத்னம் சார், இந்த பேருக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், மிகப்பெரிய நடிகர்கள் படத்துல நடிக்கும் பொழுது என்ன கிளாப்ஸ் வருமோ, ஏஎம் ரத்னம் அப்படிங்கிற ஒரு பேர் வரும்போது தமிழ்நாட்டோட பட்டி தொட்டியில எல்லாம், தமிழ்நாடு இல்ல ஆந்திரா, தமிழ்நாடு ஆந்திரா 2 இடத்துலயும் பட்டி தொட்டி வரைக்கும் அந்த பேருக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் இருக்கும். ஏதோ 1-2 சம்பவம் பண்ணிட்டு வந்த தயாரிப்பாளர் கிடையாது, பண்ணது அத்தனையுமே சம்பவம் தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன், நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல, இந்தியன் படத்தோட தயாரிப்பாளர் வெறுமனே பல கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து படம் பண்ணவர் கிடையாது. உழைச்சி சார் சொல்லியிருக்காங்க, நிறைய உழைச்சி மேல வந்து ஒரு இந்தியன் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா அதுக்கு வந்து எவ்வளவு பெரிய தைரியம் வேணும், அதை தாண்டி சினிமா மேல எவ்வளவு பெரிய காதல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்தியன் ஆகட்டும், கிட்டத்தட்ட சொல்லிட்டே போனாங்க, உள்ள அத்தனை படங்களுமே தமிழ்நாட்டோட பிளாக் பஸ்டர், தமிழ்நாட்டோட சினிமாவோட ஹிஸ்டரியை மாற்றி எழுதுனதுல வந்து ஏஎம் ரத்னம் சாரோட பங்கு பெரிய பங்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
தமிழ் படங்களை வந்து எடுத்துக்கொண்டு போய் தெலுங்குல ரீரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும், தெலுங்குல உள்ள படங்களை தமிழ் வந்ததா இருக்கட்டும், சார் போய் ஹிந்தியில படம் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே வரலாறு. ஒரு சின்ன விஷயம், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தியேட்டர்லையும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டிடிஎஸ்ன்னு பார்த்துருப்போம். ஒண்ணுமே கிடையாது. வேற ஒரு டெக்னாலஜி வர வேண்டிய நேரத்துல ரத்னம் சாருக்கு டிடிஎஸோட சவுண்ட் பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். தமிழ்நாட்டோட எல்லா தியேட்டர்களும் டிடிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாயிடுச்சு. என்ன காரணம்னா, சாரோட பெரும்பகுதியான படங்கள் டிடிஎஸ்ல வெளியாக ஆட்டோமேட்டிக்கா தியேட்டர் எல்லாமே வந்து டிடிஎஸ் முறைக்கு மாறி இருக்காங்கன்னா, அப்போ சினிமாவில் ரத்னம் சாருக்கு இருந்த ஹோல்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூத்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கண்டிப்பா புதுசா வந்தவங்களுக்காக தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, சினிமாவை பத்தி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா, ரத்னம் சாருங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில நான் எனக்கெல்லாம் பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்னோட குருநாதர் எம் சந்தோமூர்த்தி சார் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய அனுபவத்தை அங்கேருந்து கிடைக்க முடிஞ்சிச்சு. மிகப்பெரிய பிரமிப்போடையே சாரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பக்கத்துல இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன சொல்றது, என்ன ஒரு 7th ரெயின்போ காலனியோட ஸ்கிரிப்ட் எடுத்து அப்படியே படிக்க சொல்லுவாங்க. நான் எந்த வேகத்துல தமிழ்ல அதை படிக்கிறனோ அதே வேகத்துல அதை வந்து தெலுங்குல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சாரு. நான் படிக்கும் போதே வந்து இடையில வந்து ஒரு மாதிரியான எமோஷனுக்கு சிரிப்பு வந்துடும், இது வந்துடும், அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டு இருப்பாங்க. படத்தோட எமோஷன் என்னவோ அதே எமோஷன்ல படிடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தெலுங்குல எழுதிட்டு இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க ஆளுமை சார். வந்து என்னன்னா, வெறும் தயாரிப்பாளரா ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ற ஆள் கிடையாது. அதை தாண்டி அந்த ப்ராஜெக்டோட இன்வால்வ்மெண்டா ஒரு சக கலைஞனா உள்ள உட்கார்ந்து பண்ணக்கூடிய ஒருத்தர். ஒருவேளை மிகப்பெரிய இயக்குநர்களுக்கு, மிகப்பெரிய நடிகர்களுக்கான அங்கீகாரம் மாதிரி தயாரிப்பாளர்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு ஒண்ணு நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்திருந்தா, ரத்னம் சாரோட பேரு இன்னும் 50 வருஷத்துக்கு டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளரா சார் இருந்திருப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல எனக்கு பேச வாய்ப்பளித்த ரத்னம் சாருக்கும், ஜோதி கிருஷ்ணா சார் அவரோட ஒர்க்கு நானும் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட். நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும். ரொம்ப நன்றி. சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தின் இன்னைக்கு விழாநாயகன் கீரவாணி சார். கீரவாணி சார் வந்து பாகுபலி பண்ணியிருக்கலாம், தெலுங்குல பெரிய ஆளா இருக்கலாம். பட் எங்களுக்கு மரகத மணியா அந்த காலத்துல இருந்தே தெரியும். நானும் அவரோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மிக அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர், நண்பர். இன்னைக்கும் வந்து மறக்க முடியாது அந்த நாட்களை, அந்த பாடல்களை. கொண்டாட்டம் படமும், அப்புறம் தெலுங்குல ஒரு படமும், நான் பாவனா சாட்டம் ஒரு படமும் பண்ணேன் அவரோட. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிதி அகர்வால் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.